அப்புறமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் குடும்பம் மொத்த பேரும் கோர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே டைம் ராஜோட அப்பா, அவங்க சித்தப்பா எல்லாரும் வந்துறாங்க குடும்பமே. வந்துட்டு கோர்ட்ல பார்த்தீங்கன்னா, விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது மயிலோட அம்மா சொல்றாங்க, "என் பொண்ண அடிச்சு துன்பப்படுத்துறாங்க, வரதட்சணை கேட்குறாங்க." அப்படி இப்படின்னு பள்ளி விடுறாங்க பள்ளிய ஃபுல்லா. அதே டைம் பாண்டியனையும் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது, "நான் மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ணல. என் மகள தான் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அவரோட தரப்ப சொல்றாரு. அதே டைம் சாட்சிய விசாரிக்கணும்னு சொல்லிட்டு சக்திவேல், முத்துவேல விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிச்சிருக்கும்போது அவங்க என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணல. நாங்க எத்தனை வருஷம் சண்டையா இருந்தாலும், அவ மனசறிஞ்சு எந்த தப்பும் பண்ண மாட்டா. அவங்க குடும்பம் நல்ல குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க தங்கச்சிக்கு ஆதரவா பேசுறாங்கங்க. பேசினோன்னே, நான் இந்த டைம் நம்ம அண்ணன் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கோமதிக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, அந்த சாட்சியப்படி எல்லாத்தையும் வெளியில விட்டுறாங்க. வெளியில விட்டு வரும்போது, பாண்டியன் போய் கோமதியோட அண்ணன் கைய பிடிச்சு நன்றி சொல்றாரு. அதே டைம் அவங்க கோமதியும் சொல்றாங்க, "இந்த கஷ்டத்துல என்னைய வந்து காப்பாத்தியிருக்கன்னு" அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்ச மணிக்கு ரொம்ப வந்து ஒரு பாச போராட்டத்தோட ப்ரொமோ முடிச்சிருக்காங்க. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.